ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒன் பாட் சிக்கன் கிரேவி தான் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி. இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, 10 பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நான் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகட்டும். அது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதில் நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணினோன்னா உங்களுக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது பரோட்டா, நான், சப்பாத்தி, தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.